இந்தியாவில் தொண்டு நிறுவனங்கள், சங்கங்கள் மற்றும் நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து பெறும் நிதியுதவிகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிராக அதை பயன்படுத்தாமல் தடுப்பதற்கும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அரசு சாரா அமைப்புகள், குடிமைச் சமூக அமைப்புகள் மற்றும் சமய அமைப்புகள் பெறும் வெளிநாட்டு நிதி மீதான கண்காணிப்பை வலுப்படுத்தும் புதிய செயலாக்க விதிமுறைகளை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் 22 முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறைகளின்படி வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நிதியின் நோக்கத்தை தெளிவாக குறிப்பிடுவதுடன் அந்த நிதி எந்த மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் பயன்படுத்தப்பட உள்ளது என்பதையும் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கட்டாயமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிதியை மத மாற்றம், மத பரப்புரைக்கு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத அமைப்புகள் இனி மதம் என்ற பொது பிரிவில் அல்லாமல் அரசின் அனுமதிக்கப்பட்ட 105 செயல்பாடுகளில் மட்டுமே தங்களது குறிப்பிட்ட பணிகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெளிநாட்டு நிதியுதவியை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையாக புதிய சட்ட திருத்தம் சிறுபான்மையினர், குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருப்பதாக வதந்திகளும் பொய்ச் செய்திகளும் வெளியானதை தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா 2010 FCRA சட்டத்தில், அதன்பின் 2016, 2018 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக 2026லும் அச்சட்டத்தின் தொடர்புடைய விதிகளில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். முன்மொழியப்பட்ட இந்த மாற்றங்கள் வெளிநாட்டு நன்கொடைகளை பெறுவதை தடுக்கும் என்ற கருத்துக்களை முற்றிலுமாக நிராகரித்துள்ள வினய் மோகன் குவாத்ரா, ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது சமூகத்தையோ இந்த சட்ட திருத்தம் குறிவைக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். மதம், சமூகம் அல்லது சித்தாந்தம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த சட்டம் சமமாக பொருந்தும் என்று கூறியுள்ள வினய் மோகன் குவாத்ரா, மதக்கல்வி, வழிபாட்டு தலங்களை பராமரித்தல் மற்றும் தொண்டு பணிகள் உள்ளிட்ட நம்பிக்கை சார்ந்த தொண்டு நடவடிக்கைகளுக்கான சட்ட தேவைகளை அந்நிறுவனங்கள் பூர்த்தி செய்யும் வரை வெளிநாட்டு நிதியுதவி பெறுவதற்கான தகுதி தொடரும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் பதிவு ரத்து செய்யப்பட்ட ஒரு அமைப்பு வழிபாட்டு தலத்துடன் தொடர்புடைய சொத்தை உருவாக்கியிருந்தால் வழிபாட்டு நடவடிக்கைகள் தொடர்வதை உறுதி செய்ய அந்த சொத்து அதே மதத்தைச் சேர்ந்த மற்றொரு FCRA பதிவு பெற்ற அமைப்புக்கு மாற்றப்படும் என்றும் குவாத்ரா தெரிவித்துள்ளார். தங்கள் FCRA பதிவை மீண்டும் பெறுவதற்கும் தனது சொத்துக்களையும் பயன்படுத்தப்படாத வெளிநாட்டு நிதியையும் திரும்ப பெறுவதற்கான வழிமுறையையும் கொண்டுள்ள இந்த சட்டம் அத்தகைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஒரு பிரத்யேக அதிகார அமைப்பை அறிமுகப்படுத்தும் என்று குவாத்ரா குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு நிதியுதவிகள் மீதான கட்டுப்பாடுகளை மத்திய அரசு கடுமையாக்கிறது என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ள குவாத்ரா, 1938இல் அறிமுகப்படுத்தப்பட்ட அமெரிக்காவின் வெளிநாட்டு முகவர்கள் பதிவுச் சட்டம் மற்றும் 2010இல் இயற்றப்பட்ட வெளிநாட்டு கணக்கு வரி இணக்கச் சட்டம் ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆஸ்திரேலியா 2018லும், கனடா 2024லும், பிரிட்டன் 2024லும் வெளிநாட்டு தாக்கம் தொடர்பான பதிவுச் சட்டத்தை அமல்படுத்தி உள்ளதையும், ஐரோப்பிய யூனியனும் இதற்கான புதிய சட்டங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.